இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 22ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, அழைப்பு, இறை அழைத்தல், இந்த வார்த்தை மிக ஆழமான பொருள் பொதிந்த வார்த்தை. இந்த அழைத்தல் நமக்கு கிடைக்காத என ஏங்குவோர் பலர் உண்டு. ஆனால் எல்லோருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. எல்லோருக்கும் கிடைக்காது. இயேசப்பா வாழ்ந்த காலத்தில் எருசலேமில் அந்த பாலஸ்தீன நாட்டில் எவ்வளோ பேர் இருந்தாங்க. 12 பேர் தான் இயேசப்பா அழைச்சார். எவ்வளோ பேர் இருந்தாங்க? 22 பேர் தான் இயேசப்பா அழைச்சார். உலகில் எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆபிரகாமை தான் ஆண்டவர் அழைத்தார். எத்தனை பேர் இருந்தாங்க? மோசேவை தான் ஆண்டவர் அழைத்தார். எவ்வளோ சீடர்கள் இருந்தாங்க. பவுலை தான் ஆண்டவர் அழைத்தார். இப்போ ஆண்டவருக்கு தெரியும் யாரை நாம் கூப்பிடணும். இப்போ கடவுளுக்கு பிடித்த பிள்ளையாக நாம் இருக்க மாட்டோமா என இயங்குவது இயற்கை தானே. அப்பேற்பட்ட ஒரு அழைப்பினை தான் நாம் இன்னைக்கு வாசிக்கிறோம். நாம் இன்னைக்கு பேதுருவை ஆண்டவர் அழைக்கிறார். என் மந்தை என்ன பண்ணு, நீ மேய். அவர் யாரு தெரியுமா? கத்தி எடுத்து என்ன பண்ணாரு? கெத்செமனே தோட்டத்தில் மந்தம் வீடு அந்த கைது வந்த வீரனோட காதை வெட்டினவர். அவ்வளோ கோபக்காரர். ஆண்டவர் நெருப்பு பொழிஞ்சவங்களை வந்து சாகடிங்கன்னு சொன்னவர். இன்னொன்று, என் உசிரை போனவங்களை மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 3 முறை போய் சொன்னவர். அப்படிப்பட்ட பேதுருவை கடவுள் அழைக்கிறார். சகோதரர்களே, அழைப்பு என்பது எளிமையாக கிடைக்காது. கடவுளுடைய வினாக்களுக்கு நாம் பதில் சொல்லி அவன் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பதில் நம்மையும் ஆண்டவரையும் இணைக்கும் பாலமாக இருக்கும். இன்று ரொம்ப ரொம்ப விளாவறைய வேண்டாம். இந்த 3 கேள்விகளை மட்டும் நம்ம கவனிப்போம். முதல் கேள்வி, முதல் கேள்வி, நிறைய சீடெல்லாம் இருக்கிறாங்க. உயிர்த்த பிறகு காட்சி கொடுக்கின்ற ஒரு நிலை அது. அப்போ நிறைய அந்த சீடர்கள் இருக்காங்க. அப்போ இயேசப்போட கேள்வி, யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட, மற்ற எல்லோரையும் விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துறியா சொல்லு. வார்த்தையை பாருங்க, எல்லாரையும் விட. அந்த வார்த்தையை நம்ம ரொம்ப ஆழமாக கவனிக்கணும். நம்ம எல்லாரையும் விட, எல்லாவற்றையும் விட, எல்லாவற்றையும் விட. பவுல் சொல்ற பார்த்தீங்களா, நான் கமாலியல் பாதாடியில் அமர்ந்து படித்தவன், பெஞ்சமின் குலத்தவன், யூதன், ஆனால் என் ஆண்டவரை பொறுத்த மட்டும் இதெல்லாம் குப்பை தூய்போடுன்னு சொல்லுவார். அதை போல எல்லாரையும் விட, எல்லாவற்றையும் விட என் அன்பு செய்றியா சொல்லு. அப்படி அன்பு செய்தால் நான் உன்னை அழைக்கிறேன். அதற்கு இங்கே பாருங்க, பார்ப்போம். பேருடைய பதில் பாருங்க. ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே. அப்படியா? சரி, என் ஆடுகளை பேணி வளர். சரி, பார்த்துக்கோ. முதல் கேள்வி முடிஞ்சிடுச்சு. 2வது கேள்வி, யோவான் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா? சரி, இவங்க எல்லாரையும் விட அதை விடு, நீ என்ன அன்பு செய்றியா சொல்லு. எல்லாரையும் விட, எல்லாத்தையும் விட என் வசம் வேற நினச்சிக்க தப்பு இல்லை. ஓகே, நீ என் அன்பு செய்றியா சொல்லு. ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே. உமக்கு தெரியுமா ஆண்டவரே? இயேசு அவரிடம், சரி, என் ஆடுகளை மேய் என்றார். சரி, என் ஆடுகளை மேய். 3வது கேள்வி, முதல்ல எல்லாவற்றையும் விட
எல்லாரையும் விட முதல் பொருளாக நான் உனக்கு இருக்கிறேன்னா சொல்லுன்னு சொன்னார். நமக்கு தெரியுமா ஆண்டவரே? சரி, 2வது கேள்வி, நீ என்ன நேசிக்கிறியா? சொல்லு. நமக்கு தெரியுமா ஆண்டவரே? 3வது கேள்வி, சரி எல்லாத்தையும் விட நீ என்ன நேசிக்கிற, ஓகே. என்ன நீ அன்பு செய்கிற, ஓகே. 3வது கேள்வி ரொம்ப ஆழமான கேள்வி பாருங்களேன். உனக்கு என்னிடம் அன்பு இருக்குதா? நீ என் உள்ளத்தில் குடியிருக்கிறியா? கடவுள் எனக்கு உங்ககிட்ட அன்பு இருக்குதா? நீ என் அன்பு செய்கிற, சரி. நான் உன்னை அன்பு செய்கிறேன்னா உனக்கு தெரியுமா? உனக்கு என்னிடம் அன்பு இருக்குதா? உனக்கான அன்பு என்கிட்ட இருக்குதா? உனக்கான ஆசீர்வாதம் என்கிட்ட இருக்குதா? உனக்கான வாழ்க்கை என்கிட்ட இருக்குதா? உனக்கான அனைத்து இல்லையா அப் டு பாட்டம் என்கிட்ட இருக்குதா? உன்னுடைய மூலம் இதற்கப்புறம் உன்னுடைய ஒவ்வொரு மயிரிழை வாழ்க்கையும் என்கிட்ட இருக்குதா? உனக்கு தெரியுமா? கேள்வியை பாருங்க. உனக்கு என்னிடம் அன்பு இருக்குதா? என்கிட்ட அன்பு உனக்கு வச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு? சகோதரர்களே, எவ்வளவு ஆழமான கேள்வி தெரியுங்களா? என்னை ஆண்டவர் காவல் செய்வார். எனக்கான எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. என் கோட்டை அவர், என் அரண் அவர், என் மீட்பு அவர். இதான். உனக்கு என்கிட்ட அன்பு இருக்குதா? சொல்லு. என் மனசுல உன்னை வச்சிருக்கிறேன்னா சொல்லு. இதை உணர்வதற்கு மிகப்பெரிய ஒரு சிந்திச்சு பார்க்கணும். நான் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையா? கடவுள் என்ன விரும்புகிறாரா? கடவுள் மனசுக்குள்ள நான் இருக்கிறேன்னா என் வாழ்க்கைக்கான எல்லாம் கடவுள்கிட்ட இருக்குதா? நான் போகிற வழி பாதையெல்லாம் ஆண்டவனுக்கு தெரியுமா? யோசிச்சு பார்க்கணும். அவருடைய பதில் பாருங்களேன். என்ன கேட்ட அதுக்கு உனக்கு 3வது கேள்வி பாருங்க. பேதுரு பதில பாருங்களேன். ஆண்டவரே, உமக்கு தெரியாத ஒன்றா? உமக்கெல்லாம் தெரியுமா ஆண்டவரே என்று தன்னை முழுவதுமாக, என் பதில் கிடையாது, உமக்கெல்லாம் தெரியும் என்று தன்னை முழுவதுமாக அவருடைய பாதத்தில் சரணாகதி அடைகிறார். அடுத்த ஆண்டோடைய கொடை, என் மக்களை பேணுவார், பார்த்துக்கோ, என் மக்களை பார்த்துக்கோ. நான் விண்ணுக்கு செல்ல போறேன். நான் வளர்த்த, நான் பெற்றெடுத்த இந்த திரு அவையை உங்ககிட்ட கொடுக்குறேன் என்று இந்த திரு அவையின் முதல் திரு தந்தையாக ஏசப்பா என்ன பண்றாரு? பேதுருவை உயர்த்துறாங்க. எப்படிப்பட்ட அழைப்பு யோசிச்சு பாருங்க நீங்க சகோதரர்களே. முதல் கேள்வி, எல்லாரையும் விட, எல்லாவற்றையும் விட நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவரை முதல் பொருளா வச்சு பார்க்கணும். 2வது, கடவுள் நான் அன்பு செய்யறேன்னா, அன்பு செய்யறேன்னா 1. 3வது, கடவுள் என்னை அன்பு செய்கிறாரா? எனக்கு புரியுதெல்லாம் அவர்கிட்ட இருக்குதா? அவர் தான் என் உயிர் மூச்சு என்று நாம் என்ன நம்புறது, விசுவசிக்கணும். இவை 3ம் இருந்தால்தான் நாம் இறை அழைத்தலை உணர முடியும் சகோதரர்களே. இப்போ யோசிச்சு பாருங்க. ஒரு அருட்சகோதரியாக, ஒரு அருட்தந்தையாக, ஒரு ஆயர் பெருமகனாக, ஒரு 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 கேர்டினலாக, ஒரு திருத்தந்தையாக உயர்த்தப்படுவது, ஆண்டவரால் அழைக்கப்படுவது எவ்வளோ பெரிய கொடை. யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. ஆண்டவருடைய அழைப்பு மாபெரும் கொடை, மாபெரும் கொடை. நம்ம எப்படி யோசிச்சு பார்த்துக்கலாம். குருக்கள் தான் அழைக்கப்பட்டிருக்காங்க, நம்மளாம் இல்லையோ? கிடையாது. இல்லறத்தவர் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அவர்கள் தனி குருத்துவம், நம்மெல்லாம் பொது குருத்துவம். நமக்கும் ஆண்டவருடைய பணிகள் நமக்கும் உண்டு, நமக்கும் உண்டு. கடவுள் நம்மை ஒவ்வொரு அழைத்திருக்க ஒரு பணிக்காக. ஆனால் நாம் என்ன பண்றோம்? இந்த 3 கேள்விகளுக்கு நம்ம பதில் நம்ம வச்சிருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். எல்லாவற்றையும் விட முதல் பொருளாக நம்ம ஆண்டவர் வச்சிருக்கோமா? சிந்திச்சு பார்ப்போம். நாம கடவுளை அன்பு செய்யறோமா? சிந்திச்சு பார்ப்போம். 3வதாக, கடவுள் தான் என்னுடைய ஆதி மூலம், என்னுடைய கர்த்தா, என்னுடைய காரண கர்த்தா அவர் தான், எனக்கான எல்லாம் அவர் தான் என்று அவரை முழுவதுமாக நம்பி அவர் பாதம் சரணடைகிறோமா? சிந்திச்சு பார்க்கணும். இந்த 3 கேள்விகளுக்கும் நமக்கிட்ட பதில் இருந்தால் நாமும் ஒரு பேதுரு தான், நாமும் ஒரு பவுல் தான். எனவே நாம் அந்த அழைப்பை பெற ஜெபிப்போம்.
அவரோடு இணைந்து பயணிப்போம். நான் சந்திப்போம்.